தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடியற்பு தூய அந்தோனியார் பக்தர்களே, ஜூலை மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்பு தூய அந்தோனுடைய பரிந்துரையால் நாம் நலம் பெறுகிறோம் என்ற நம்பிக்கை உணர்வை இந்த நாளிலே நாம் பெறுகிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக ஒவ்வொருவருக்கு அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே தாயாம் திருவை தூய மரிய மதனையால் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் பிரான்சு தேசத்திலே எளிமையோடும் அன்போடும் ஏறக்குறைய அந்த 18 நூற்றாண்டுடைய இந்த இறுதி காலங்களிலே பிறந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்நாளிலே அருமையான ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி தன்னுடைய வாழ்நாளிலே பிள்ளைகளுக்கு, குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு கல்வி புகற்றக்கூடியவளாக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவளாக இருக்கின்றாள். ஜபத்திலும் தபத்திலும் அந்த 18 நூற்றாண்டுகளிலே எளிமையோடு வாழ்ந்தவள், ஏழைகள் மீது பரிவு கொண்டவள், இரக்கம் கொண்டவள். ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து தன் வாழ்நாளிலே குறிப்பாக சாகும் தருவாயில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இவள் தேடி சென்று நற்கருணை அந்த உணவை தன்னுடைய வாழ்நாளிலே கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றாள். இவ்வாறாக இறக்கும் தருவாயில் இருக்கின்ற மக்களுக்கு இவரே தன்னுடைய ஆதரவு நிறைந்த வார்த்தைகளால் நற்கருணை ஆண்டவரை விசுவசியுங்கள், நற்கருணை ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார், அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மை வாழ்விக்கிறது என்ற துன்புறும் மக்களுக்கு, நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு தூய மரிய மதலேனால் இன்றைய புனிதர் உறுதுணையாக, நம்பிக்கை கூட்டவர்களாக வாழ்ந்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே ஓசாயா புத்தகத்திலிருந்து அருமையாக ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். இஸ்ராயல் மக்களே, இதோ நீங்கள் கேளுங்கள், சமாரிய மக்கள் வழிபடும் கந்திக்குட்டியை நான் வெறுக்கின்றேன், என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ராயலிடமிருந்து வந்ததன்றோ, அது கடவுள் அல்லவே என்று ஆண்டவர் மிகுந்த ஒரு கோபத்தோடும் எரிச்சலோடும் மக்களிடத்திலே, இதோ உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு உண்டு, நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை 10 கட்டளைகளை நீங்கள் மீறி நடக்கின்றீர்கள் என்று இந்த ஓசாயா இறை வாக்கினர் வழியாக மக்களுக்கு நீங்கள் தவறு செய்வதனால் நிச்சயம் தண்டனை உண்டு என்பதை அருமையாக இன்றைய நாளிலே ஆண்டவர் தீச்செயல்களை நினைவில் கொள்ளுகின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார், அவர்களோ எகிப்து நாட்டுக்கு திரும்புவார்கள் என்ற இந்த செய்தியை ஓசாயா இறை வாக்கினர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக ஆண்டவருடைய விருப்பத்தை மாறி நடப்பவருடைய வாழ்விலே நிச்சயம் தண்டனை உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். கடவுளுடைய கட்டளைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு அந்நிய தெய்வத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலை, பிற தெய்வத்தை தேடி செல்லக்கூடிய மக்கள், எங்கேனாவது நல்லது நடக்குமா, இங்கே சென்றால் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு புதுமை கிடைக்குமா, அற்புதம் நடக்குமா என்று அந்நிய தெய்வத்தை தேடி அடையக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கை ஊட்டுகின்றார். நீ செய்கிற பாவத்திற்கு, நீ செய்கிற இந்த வழிபாட்டிற்கு நிச்சயம் உனக்கு தண்டனை உண்டு என்று சொல்லுகின்றார். ஆக கடவுள் ஒருவரே, அந்த இஸ்ராயலின் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை ஆண்டவர் இன்று நமக்கு குறிப்பிடுகின்றார். இந்த நச்சரியை பார்க்கிறோம். பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவரை சுகப்படுத்துகிறார் பார்க்கின்றோம். ஒருபுறம் மக்கள் ஏதோ இஸ்ராயலை ஒருபோது நாங்கள் கண்டதில்லை என்று வியப்புறுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவிடம் இருக்கக்கூடிய இந்த வல்லமையை ஆற்றல்கிறார். மறுபக்கம் பரிசேயர்களோ, இவன் பேய்களின் தலைவனாய் பெயல்செபூலை கொண்டு இந்த பேய்களை எல்லாம் ஓட்டுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறாக மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்விலும் நாம் செய்கிற பொழுது எப்போதுமே நேர்மறை உண்டு, எதிர்மறை உண்டு. 2 வகையான பார்வை என்று, ஒரு பக்கம் பாராட்டு, ஒரு பக்கம் உற்சாகம், ஒரு பக்கம் என்ன செய்து விட்டார்கள், இவன் செய்தது பெரிய ஒரு செயலா, இவன் செய்வனை பற்றி தெரியாதா, இவன் யாரை வச்சு செய்திருப்பான், எப்படி செய்திருப்பான் என்று ஏளனப்படுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு உண்டு. ஒரு தாய் என்னிடத்துல ஃபாதர், இந்த வீட்டில் நான் 40 வருஷமா என்னுடைய வாழ்நாள் முழுமையா இவ்வளவு நான் செய்திருக்கேன், ஆனால் எனக்குன்னு இந்த வீட்டில் மதிப்பில்லை, எனக்குன்னு எந்த ஒரு அக்கறையோ, யாருமே என் மீது அன்போ பரிவோ யாருமே என்னிடத்துல காட்டலை, நான் என்ன செய்தாலும் குறை, நான் என்ன செய்தாலும் என்னை அவமானத்துக்கு உட்படுற நிலை, என்ன செய்வதே, ஆண்டவரிடத்துல தான் கண்ணீரோடு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ நான் சொல்லக்கூடிய பதில், நீங்கள் செய்வதே
கடவுளுக்காக செய்கிறீர்கள், மனிதர்களுக்காக அல்ல, உறவுக்காரர்களுக்காக அல்ல, மாறாக உங்களை படைத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே கார்மேல் சபை புனித குழந்தை தெரசம்மாள் சிறு சிறு காரியங்களை என் இயேசுடைய மகிமைக்காக நான் செய்கிறேன், என் இயேசுவை நான் அவரை புகழ்ந்தேத்து நான் செய்கிறேன் என்று இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள், இயேசுவை போற்றினார்கள். ஆக நம்முடைய வாழ்விலும் கடவுள் செயல்படுகிறார். ஆகவே நீ உங்களை பார்க்க வேண்டாம், உங்களில் ஆண்டவர் செயல்படுகிறார். அதைத்தான் மக்கள் இஸ்ராயேலத்தில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்று எல்லாரும் இயேசுவை வியப்போடு பார்த்தார்கள், இயேசுவிடத்தில் வல்லமை இருப்பதை உணர்ந்தார்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தூய மரிய மதலினால் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது 18ஆம் நூற்றாண்டில் ஒரு சாட்சிய வாழ்வு, ஏழைகள் மீது எளியோர் மீது பரிவு கொண்டு இதோ இந்த மக்கள் எல்லாம் ஆயினில்லா ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று இயேசு பரிவு கொண்டார், இயேசு இரக்கம் கொண்டார், இயேசு கருணை கொண்டார். அத்தகைய அந்த ஒரு மனப்பாங்கு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவென்று இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுவது போல இன்றைக்கு உம்முடைய இறையாட்சியை பறைசாற்ற, இறையாட்சியுடைய விளிம்புகளை வாழ தேவையான எல்லா ஆசிரியர் நலன்களும் இறை அழைத்தலும் உம்முடைய சாட்சிய வாழ்வுக்கான ஒரு நல்ல பணியாளர்களை எது வந்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், என்ன நிகழ்ந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இதோ கிறிஸ்துடைய அன்பிலிருந்து எதுவுமே என்னை பிரிக்க முடியாது, வேதனையா, கலாபனையா, இடர்களா, வாளா, பிரச்சனையா, குழப்பமா, எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்ற தூய பவுலடியாருடைய வார்த்தைக்கிணங்க இது இந்த ஜூலை மாதத்திலே, அது இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புத தூய அந்தோனியாரிடத்திலே பரிந்துரைக்க கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வேண்டுதலையும் நம்பிக்கையோடு அவர் பட்ட அந்த துன்பங்கள் 36 ஆண்டுகளிலே அவருடைய அந்த சபையிலே அவர் பட்ட பல்வேறு விதமான காழ்ப்புணர்ச்சிகள், பொறாமை எண்ணங்களினால் பல்வேறு நிலையிலே அவர் தாழ்வு மனப்பான்மையோடும் தன் வாழ்நாளிலே இருக்காமல் துணிவோடும் இறை வலிமையோடும் இறை ஆற்றலோடும் கோடி அற்புதராக 11ஆம் நூற்றாண்டிலே வளம் வந்தது போல இன்றைக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கோடி அற்புத தூய அந்தோனியாரே ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் படக்கூடிய பல்வேறு சவால்கள், பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் சமாதானத்தையும் அன்பையும் ஒற்றுமையும் நிறைவான ஒரு வாழ்வையும் நிறைவாய் தந்து இந்த நாள், இந்த செவ்வாய்க்கிழமை, அது இந்த முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாக உடல் உள்ள சரீர சுகத்தையும் பாதுகாப்பையும் செய்கிற தொழிலிலே நல்ல விருத்தியையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து படிக்கிற பிள்ளைகள், குறிப்பாக இந்த ஜூலை மாதத்திலே தங்களுடைய கல்வி ஆண்டை தொடங்கி இருக்கிற அநேக பிள்ளைகள், கல்லூரியிலே படிக்கிற அநேக பிள்ளைகளுக்கு நல்ல இறை ஞானத்தையும் பொறுப்புணர்வையும் நிறைவாய் தந்து, குறிப்பாக பல்வேறு மக்கள் தங்களுடைய இந்த தேர்வு எழுதியிருக்கிற மக்கள் தங்களுடைய தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷமும் பரிவும் இரக்கமும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.